பிரியமானவர்களே, எதிர்பார்க்கப்பட வேண்டிய எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்ப்புகள் வருகிற வேளையில, இதை நான் எதிர்பார்த்தது தான் என்று சொல்லி நாம் அவைகளை சமாளிக்கவும், அதை அனுபவிக்கோ நேரிடுகின்றன. சில சமயங்களில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய எதிர்ப்புகள் நமக்கு நடக்கின்றது. இன்னும் சில சமயங்களில் எதிர்பாராமலே பல எதிர்ப்புகளும் நமக்கு உண்டாகிறது. நமக்கு விரோதமாக எழும்புகின்ற அநேக பொல்லாப்புகளோ அல்லது நியாயமற்ற ஒரு தடைகளோ நமக்கு உருவாகி நமக்கு எதிர்ப்புகள் வருகிற வேளையில நாம் மனம் அறிந்து போகிறோம், சஞ்சலம் கொள்ளுகின்றோம். சில சமயங்களில் அவைகளை தாங்கி நாம் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் இங்கு நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 11 வசனத்தை வாசிக்கும் போது, நெகேமியாவுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையிலும் அல்லது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவனுக்கு ஏற்படுகின்ற சில எதிர்ப்புகளை நாம் பார்க்கும்போது, நாம் இவையிலிருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நல்ல தலைவர்கள் எதிர்ப்புகளை கண்டு தளருவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான தலைவர்களாக இருப்போமானால் நமக்கு வருகிற எதிர்ப்புகளை கண்டு நாம் தளர மாட்டோம். எதிர்ப்புகளை எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்க தைரியம் நமக்கு உண்டாகிறது. நெகேமியாவும் இத்தகைய எதிர்ப்புகளை எதிர்பார்த்தே களம் இறங்கினார். எதிர்ப்புகள் எப்பொழுதும் ஒரே திசையில் வருவதில்லை, பல கோணங்களில் வரும். நெகேமியாவை சந்தித்த எதிர்ப்புகளும் அத்தகையாக இருந்தன. ஒரு பக்கம் சல்பலாத்தும் தொபியாவின் சதி திட்டம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுபக்கம் மக்களின் கூக்குரல், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவற்றை எல்லாம் மேற்கொண்டு நெகேமியா சாதனையை நிகழ்த்தினார். நெகேமியாவின் வெற்றிகரமான அணுகுமுறை, ஒன்று ஜெபித்தபடி பணியாற்றுதலும், இரண்டாவது பணியாற்றபடி ஜெபித்தலும் ஆகும். இவை இரண்டும் பின்னி பிணைந்து அவரது வெற்றிக்கு காரணமாயின. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு நேரிடுகின்ற எதிர்ப்புகள் மத்தியில அவைகளை நாம் மேற்கொள்ளவோ வெற்றி பெறுவதற்கு ஜெபித்தபடியே நாம் வாழ்வதும் பணியாற்றியபடியே நாம் ஜீவிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில அது நல்லது என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எருசலேமின் அலங்க பணி தொடங்கியவுடன் எதிரிகள் அற்பமாக நினைத்து பரிகசித்தனர். கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என கொக்களித்தனர். வசனம் 2ஆம் வசனம். நரி ஏறி சென்றால் இடியும் என நகையாடினர். வசனம் 3. ஆனால் அலங்கமும் உயர்ந்த போது ஆடி போயினர். வசனம் 6. அதன் பின்பு ஆயுதங்களை தூக்கி திட்டமிட்ட போது தூங்காமல் காத்தவர்களை வெல்ல முடியாது என புரிந்து கொண்டனர். வசனம் 11-15. இன்றும் விழிப்புடன் பணியாற்ற நமக்கு அழைப்பு வருகிறது. கற்களுக்கு உயிர் கொடுப்பீர்களா? நரிகளின் தந்திரங்கள் வெல்லுவீர்களா? என்ற ஒரு சூழ்நிலையில அற்பமான ஆரம்பம்தான். கர்த்தர் கூட இருந்தால் அது உலக அதிசயமாகும். ஆக நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வருகிற வேளையில நாம் எவைகளுக்கும் உயிர் கொடுப்போம், எவைகளுக்கும் நாம் வெல்கின்ற ஒரு ஜெயத்தை பெறுவோம். இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அற்பமாக காண்கின்ற ஒரு காரியமாக இருந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வேளையில அது நமக்கு உலகத்திலே ஒரு வெற்றியும் ஜெயங்களும் கொடுத்து அதிசயங்களை நிகழ வைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் சகல நாட்களிலும் நான் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் உணர்த்தி அவர் நம்மோடு இருந்து ஜெயங்களை கொடுக்க வல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.